அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்னைக்கு திருவையாறு வந்திருக்கோம். திருவையாறில் பஞ்ச நதியில் இப்போ இன்னைக்கு ஸ்நானம் பண்ணிட்டோம். பாருங்க, ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாருமே மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. ராமேஸ்வரத்தில் எப்படி இருக்குமோ அதை விட இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. நீங்கள் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இது காசியில் இருக்கிற கங்கை நதிக்கு இணையான ஒரு நதின்னு சொல்றாங்க. இங்க 5 நதிகள் இந்த இடத்துல சங்கமமாகிறதுனால இது பஞ்ச நதின்னு பேரு. காவிரி, குடமுருட்டி, வெள்ளாறு, வெட்டாறு, வடவாறுன்னு சொல்லிட்டு 5 நதிகள் இங்க சங்கமிக்கிறதா ஐதீகம். அதனால இது பஞ்ச நதி ஐயாரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலத்தோட பேரு. இது காசிக்கு இணையான ஸ்தலத்துல 6 ஸ்தலங்கள்ல இது ஒண்ணு. மற்ற ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு, ஸ்ரீவாஞ்சியம், மாயவரம், திருவிடைமருதூர், அப்புறம் பூம்புகார் பக்கத்தில் இருக்க தலைச்சங்காடு. இந்த 6 ஸ்தலங்களால முக்கியமானது திருவையாறு. இந்த இடத்துல சிரார்த்தம் பண்றது மூதாதையர்களுக்கு ரொம்ப விசேஷம். இங்க தஞ்சாவூர், கும்பகோணம் சரௌண்டிங்ல இருக்கிற மக்கள் இந்த ஒரு நாள் மட்டும் இங்க தை அமாவாசைக்கு ஆடி அமாவாசைக்கும் சிரார்த்த வழிபாடு பண்றாங்க. பாருங்க, இது படித்துறை. இந்த பக்கம் கூட்டம் கம்மியா இருக்கு. பாருங்க, தந்தி டிவியில நிகழ்ச்சி பத்தி ஷூட் பண்றாங்க. இதுதான் முக்கியமான படித்துறை. இங்க பாருங்க எப்படி கூட்டம் இருக்கு. இங்க தண்ணி இன்னைக்கு தேக்கி வச்சிருக்கிறாங்களாம். இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு தண்ணி தேக்கி வச்சு மக்கள் ஸ்நானம் பண்றதுக்காக சிறப்பு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் பஞ்சமூர்த்திகள் ஸ்நானம் பண்றதுக்காக இங்க வருவாங்க. அதாவது சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகர், சிவன், பார்வதி 3 பேரும் 10 to 12 டயத்துல தீர்த்தமாட வருவாங்க. அந்த டயத்துல வர்றதுக்கு இன்னும் விசேஷம். இப்போ நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு ஐயாரப்பரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இந்த சப்தஸ்தான ஸ்தலங்கள் சொல்லிட்டு இந்த 7 கோவில் இருக்கு. நந்திகேஸ்வரர் திருமணத்தின் போது இந்த 7 ஸ்தலங்களுக்கும் ஐயாரப்பர் பல்லக்கில் போயிட்டு தர்ஷனம் கொடுக்கறதா ஐதீகம். அது பங்குனி மாசத்துல நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே ஐயாரப்பர் சிவபெருமான் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசருக்கு கைலாய காட்சி கொடுக்கறதா ஒரு வைபவம் நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் முக்கியமாக வந்திருக்கோம். அப்போ எவ்வளோ கூட்டம் எப்படி இருக்கும், எப்படி தரிசனம் பண்ண போகிறோன்னு தெரியல. இருந்தாலும் சுவாமி எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவரை காட்சியை தரிசனம் பண்ணா கைலாயத்துக்கு சென்று வந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்க, இங்க படித்துறையில பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. இப்போ நேராக இப்போ ஐயாரப்பர் தரிசனம் அதை முடிச்சுட்டு மற்ற ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு நைட்டு திருக்கையிலாகி காட்சி தரிசனம் பண்ண போகிறோம். இது தந்தி டிவிக்காரங்க இப்போ இங்கே இது நடக்கிறத கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் எந்த பக்கமும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் கூட்டம் கம்மியாக இருக்கு. ஐயாரப்பரை தரிசனம் பண்ண வைஷ்ணவாடியாரும் வந்திருக்காரு. மீண்டும் சந்திப்போம்.